Hello all. Today we are going to start module 2. Module 2's first topic is use case model. சரியா? So already so many diagrams we have seen in our first module. Okay? So last நிறைய diagrams பார்த்தோம். So use case diagrams வந்து important. Actor அதெல்லாம் வருவாங்கன்னு சொன்னலையா? So diagram actor diagram வந்து can be doing some 2 or 3 ways அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். Okay? So use case எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா so again it is for the project development காகதான் a simpler view of idea. Okay, project வந்து ஒருத்தவங்க ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் புரியும்னு இல்லாம by seeing that use case diagram or model itself another person has to understand the requirement of the system and the planning. Okay, so projects development everything. Okay, அதுக்காக தான் வந்து use case diagram வந்து develop பண்றாங்க. Okay, for the project any kind of project. Okay, and we can also say an use case will be an interaction between user and the system க்கும் user க்கும் ஒரு interaction வந்து use case diagram இருக்குன்னு வந்து நம்ம சொல்லலாம். சரியா? So here they are saying use case a scenario for understanding system requirement is use case model can be instrumental in project development use பண்றாங்க, project planning க்கு, documentation of a system க்கு and documentation system requirement க்கும் they are using. Okay, so இது வந்து activity diagram, இது நம்மளுக்கு வராது. ஓகேவா? so use case diagram இதுதான் நம்மளோட use case diagram. ஓகேவா? so இங்க எத்தனை ஆக்டர் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா மெம்பர் ஒரு ஆக்டரா இருக்காங்க, சர்க்குலேஷன், கிளர்க்கு, சப்ளையர். இது வந்து லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு வந்து யூஸ் கேஸ் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மெம்பரோட ஒர்க், நான் மெம்பராக இருக்க அந்த லைப்ரரியில் நான் பாரோ பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலாம், இன்டர் லைப்ரரி லோன், டூ ரிசர்ச் பண்ணலாம், ரீட் புக்ஸ் ஆர் பேப்பர், நியூஸ் பேப்பர்ஸ் அதெல்லாம் படிக்கலாம். ஓகேவா? ஸோ சர்க்குலேஷன் கிளர்க் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இது மூணுத்தோட தான் ரிலேட்டடாக இருப்பாங்க, பாரோ புக்ஸு, ரிட்டர்ன் புக்கு, இன்டர் லைப்ரரி லோன். இது கிளர்க்கோட வேலை. சப்ளையர் வந்து பர்ச்சேஸ் சப்ளைஸ். ஓகே, இது இவங்களோட ஒர்க். ஆனால் மெம்பர் வந்து பர்ச்சேஸில் லிங்க் ஆகிருக்க முடியாது. ஓகேவா? ஸோ இதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஐடியா தருது யார் யாருக்கு என்னென்ன ஒர்க் அப்படின்றது. இதுதான் நம்மளோட யூஸ் கேஸ். ஸோ உனக்கு ப்ராஜெக்ட்லேயும் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் கேஸ் டயக்ராம் போட சொல்லுவாங்க நீங்கள் ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட் பண்ணக்குள்ள. ஸோ நீங்கள் என்னென்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்களோ அது இங்கே வந்துடும். ஸோ யார் யார் அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுன்றதை வந்து இந்த இடத்துல போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணுறவங்க எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து யூ ஹாவ் டு ஷோ இட் ஆஃப் பை திஸ் வே. ஓகே, இது யூஸ் கேஸ் டயக்ராம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஃபுல்லாக எழுதணும். ஓகே, நான் இதோட புக்கும் உனக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன். சரியா? தென் இங்கே பிகினிங் போட்டிருக்கேன் இல்லையா, இதுலேருந்து இது வரைக்கும் எழுதணும். நெக்ஸ்ட்டு சின்ஸ் தி யூஸ் கேஸ் மாடல்லேருந்து இது வரைக்கும். ஓகேவா? ஸோ பிகினிங் எண்டு மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேருந்து அப் டு வாட் ஐ மார்க் யூ ஹேவ் டு ரைட் இட். ஓகே, ஓகே. ஸோ யூஸ் கேஸஸ் as I told already, interaction between the யூசருக்கும் சிஸ்டமுக்கும் இருக்கு interaction. Okay, and it also captures the goal of the userோட கோல் என்ன, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அந்த சிஸ்டமில் அப்படின்றதையும் வந்து it will capture it and show it off. Okay, for example இங்கே கார் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துருக்காங்க. ஓகே, typical use of the car என்னன்னு பார்த்தோம்னா take you different places, haul your stuff, or user may want to use it off the road. இதெல்லாம் வந்து காரோட purpose. So use case model describes the uses of the system and shows the course of events that can be performed. In other words, it shows the system in terms of the user and how it is being used from the user point of view. Okay, ஒன்று அதோட பர்பஸ் வந்து டிஸ்பிளே பண்ணலாம், இல்லைன்னா what are the ways that is being used அப்படின்றது we can mention it in the use case. Furthermore, defines what happens in the system and the use cases performed. So from here to here you have to write. இங்கே நம்ம எடுத்துருக்கிறது வந்து காரோட purpose, what is the typical use of the car அப்படின்றத எடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் யூஸ் கேஸ் போட்டாலும் well and good. ஓகே, இல்லைன்னா லைப்ரரி மேனேஜ்மெண்ட்டுக்கு போட்டுக்கலாம். ஓகே, since the use case model provides an external view. ஓகே, இன்டர்னலாக போகல. பாரோ புக்ஸில் நிறைய ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது எப்படி எடுக்கணும், என்ன ப்ரொசீஜர், வாட் ஆர் தி என்ட்ரி ஹேஸ் டு பர்ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து we are not going internally, we are externally only viewing the system or application. Okay, it is directly primarily towards the users or actors of the system. Okay, use case model express what the business or application will do and not how. இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு தான் பார்க்குறோம். ஓகேவா? அவங்க எப்படி அதை பண்ணுவாங்கன்றது வந்து we are not mentioning in the use case. ஸோ அது சொல்கிறதெல்லாம் பார்த்தோம்னா தான் அது வந்து கிளாஸ் டயக்ராம். புரியுதா?
என்ன யார் என்னென்ன பண்ணுவாங்கன்றது தான் யூஸ் கேஸ் டயக்ராமில் வரும். ஸோ கிளாஸ் டயக்ராமில் தான் ஓகே பாரோ புக்கு ஹவு தே வில் டூ ரிட்டன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு டீட்டெயில்டாக வந்து பார்க்குறது வந்து கிளாஸ் டயக்ராம்ஸில் வரும். சரியா? நெக்ஸ்ட் ஹியூமன் கிளாஸ் டயக்ராம் வந்து அதர்வைஸ் கால்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இது ஆல்ரெடி பார்த்தது தான். ரெப்ரசன்ட்ஸ் தி ஸ்டாட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், அசோசியேஷன், இது எல்லாமே வந்து நம்ம கிளாஸ் டயக்ராம் போடுறதுக்குள்ள வரும். ஸோ ப்ரீவியஸ் சாப்டரில் கிளாஸ் டயக்ராம் சொல்லக்குள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆப்ஜெக்ட் மாடல் ரெப்ரசன்ட்ஸ் தி இன்டர்னல் வியூ. ஸோ யூஸ் கேஸ் மாடல் ரெப்ரசன்ட்ஸ் தி எக்ஸ்டர்னல் வியூ. ஓகே, ஸோ தட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் யூஸ் கேஸ் அண்ட் தி கிளாஸ் டயக்ராம். Next, use case under microscope. Okay, well, so somewhat detail we are going to see about use case. What are the things has been taking place? Somewhat we are going to see. So an important issue that can assist us in building correct use cases differentiation between user goal and the user interaction. Okay, first we have to differentiate user goal and our system kuda why they need to interact. First we have to differentiate it. Okay, goals and the separate thing and what they why they want to interact and the different thing. Okay, first number differentiate panni vekanum. Okay, use case represents the things that the user is doing with the system. Yes, இப்போ லைப்ரரி மேனேஜ்மெண்ட்னா என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? வாட் தே ஆர் கோயிங் டு டூன்னு தான் சொன்னோம். விச் கேன் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி யூசர் கோல். புரியுதா? அது அவங்க கோல் கிடையாது. வாட் தே ஆர் கோயிங் டு டூன்றது தான் நம்ம சொன்னோம். ஹவெவர் பை ஃபோக்கஸிங் ஆன் யூசர்ஸ் goals first we can come up with the use case to satisfy them. So அதை நம்ம கலெக்ட் பண்ணாலே ஓகேவா we can somewhat satisfy the user ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வாட் ஆர் தி திங் தே ஆர் கோயிங் டு டூ அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யூசரோட கோலை கலெக்ட் பண்ணாலே நம்ம சம்வாட் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சிஸ்டம்ன்றதை வந்து அட்டைன் பண்ணலாம். ஓகே, பை தட் we can satisfy the user அப்படின்றது they are saying. Okay, so use case is a sequence of transaction in a system whose task is to yield a result of measurable value to the individual actor. Okay, so இதை நீங்கள் கோட் பண்ணி எழுதிக்கோங்க. So it's simple definition for the use case diagram. Next, keywords for this definition. என்னென்ன keywords இதெல்லாம் use case, actor, inner system வரும், measurable value, then transaction, இதெல்லாம் வந்து some of the keywords-ஆக வந்து நம்ம use case-ல நிறைய வந்து பார்ப்போம். Okay, so first use case is a special flow of events through the system. Already பார்த்த use case definition எழுதுனா it's well and good for this point. Okay, by definition many course of events are possible and many of these are very simple. It is suggested that to make the use case model meaningful we group the course of events and each group as a use case class. Okay, நம்ம இங்க என்ன சொல்றாங்க, குரூப் பண்ணிடுறாங்க. ஓகேவா? நிறைய குரூப்ஸ் இருக்கும், ஈவெண்ட்ஸில் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? அதை வந்து குரூப் பண்ணிடுறாங்க, யூஸ் கேஸாக வந்து குரூப் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், how you would borrow a book from library depends upon whether the book is located in the library, whether you are the member of the library and so on. ஓகேவா? ஸோ பாரோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த புக் அங்கே இருக்கான்றதை பார்க்கணும். தென் நம்ம மெம்பராக இருந்தால் தான் வந்து நம்ம அந்த புக்கை எடுக்கவே முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அது நம்ம பார்த்தா தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து அதுக்கான ப்ராப்பர் யூஸ் கேஸ் வந்து போட முடியும். ஓகே, ஸோ அது ரிலேட்டடாக இல்லாதவங்களை வந்து we can't mention it as the actor. Okay, an actor is a playing a role with respect to a system. So main role பார்த்தோம்னா நம்ம யூஸ் கேஸில் ஆக்டருக்கு தான் மெயின் ரோல் இருக்குது. ஓகே, when dealing with the actor it is important to think about the role. ஓகே, அவங்களோட ரோல் என்னன்னு பார்க்கணும் rather than just people or the job title. ஓகேவா? ஸோ வாட் இஸ் தி ரோல் ஆஃப் தெம், அவங்க என்ன பண்ண போகிறாங்க லைப்ரரி மேனேஜ்மெண்ட்டில், வாட் இஸ் தி பர்பஸ், வை வி ஆர் மென்ஷனிங் தெம் அஸ் தி ஆக்டர் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு டூ இட். ஓகே, ஸோ ஆக்டர் இஸ் கீ டு ஃபைண்டிங் தி கரெக்ட் யூஸ் கேஸ். ஆக்டர் கேரிஸ் அவுட் தி யூஸ் கேஸ். சிங்கிள் ஆக்டர் மே பர்ஃபார்ம் மெனி யூஸ் கேசஸ். ஒரே ஆக்டர் வச்சு கூட நம்ம மல்டிபிள் யூஸ் கேஸ் பண்ணலாம். சப் யூஸ் கேஸ் டயக்ராம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ இருக்கக்குள்ள நம்ம மேலே யூஸ் பண்ண அதே ஆக்டரே வந்து சப் யூஸ் கேஸுக்கும் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, in a system this simply means that actor communicate with the system's use case. ஸோ சிஸ்டமோட யூஸ் கேஸ்லேயே வந்து கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து இன்னர் சிஸ்டம் ஆஸ் எ சோல் சப் கிளாஸஸ். ஓகே, மெஷரபிள் வேல்யூ. Use case must help the actor to perform a task that has some identifiable value. For example, the performance of use case in terms of price or cost. For example, borrowing a book is something of value for a member of the library. So என்ன வேல்யூ அது அவங்களுக்கு. ஓகே, ஆக்டர்
மாஸ்டரோட வேல்யூ என்னங்க, ஓகே, அது அந்த ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறது வாட் இஸ் தி வேல்யூ ஃபார் தெம் அப்படின்றது வந்து மெஷரபிள் வேல்யூன்னு சொல்கிறாங்க. சரி, ஸோ இங்கே 2 எக்ஸாம்பிள் எடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யூஸ் கேஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாரோயிங் புக்கு இப்படி பண்ணக்குள்ள சம்திங் ஆஃப் வேல்யூ ஃபார் அ மெம்பர் ஆஃப் தி லைப்ரரி. புக்கை அவங்க பாரோ பண்ணாங்கன்னா தே கேன் ரீட் இட், தே கேன் கெட் அ நாலேஜ் இல்லையா, பை தட் தே ஆர் கெட்டிங் சம் வேல்யூ, அது மெஷரபிள் வேல்யூ வரும். ஓகே, ஸோ யூஸ் கேஸ் டயக்ராம் depicts the extended and users relationship. ஓகே, மெம்பர் ஏஆகே, சர்க்குலேஷன் கிளர்க், சப்ளையர். ஓகேவா, ஸோ பாரோ புக் இந்த லைப்ரரியில் இருக்க சிஸ்டம்ஸு, இன்டர் லைப்ரரி லோன்ஸு. ஓகே, இன்டர் லைப்ரரி லோன்ஸ் வந்து பாரோ புக்ஸ் வந்து ரிலேட்டட் ஆகிருக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் சர்க்குலேஷன் கிளர்க் வந்து லைப்ரரி கார்டு இருக்கான்றதை வந்து செக் பண்ணுவாங்க, அப்போ தான் வந்து புக் வந்து கொடுக்க முடியும். ஓகேவா, ஸோ அதை இங்கே செக் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் transaction. Transaction is an automatic set of activity that are performed either fully or not. Transaction na and from one place to another place it is going there, from again is coming there. Okay, or set of sequence of transaction வந்து happen ஆகுதுலையா, ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ it can be occurred for a particular time or for being அந்த சிஸ்டம் ரீச் பண்ணுறதுக்கு வந்து they can do it. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ யூஸ் கேஸ் நேம், பாரோ புக்கோட பர்பஸ் என்ன, கெட் இன்டர் லைப்ரரி லோனோட பர்பஸ், ரிட்டர்ன் புக்கோட பர்பஸ் என்னன்றது இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஓகே ஓகே வில் சி பாரோ புக் என்ன, மெம்பர் டேக்ஸ் புக் ஃப்ரம் லைப்ரரி டு ரீட் அட் ஹோம், ரெஜிஸ்டரிங் அங்கே நம்ம நோட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு we can get it. Okay, get interlibrary loan. Member request a book that the library does not have அப்படின்றப்போ book is located another library, அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து கெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, அது வந்து interlibrary. Return book. Okay, once he or she finished they will return it. Check library card. A member submits his library card. Once who checks the borrower's record, அவங்க ரெக்கார்டை செக் பண்ணுவாங்க, லைப்ரரி கார்டு இருக்கும் எப்பயுமே இல்லையா. ஸோ டூ ரிசர்ச், மெம்பர் கம்ஸ் டு லைப்ரரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு வருவாங்க. ரீட் புக் ஆர் நியூஸ் பேப்பர், யா கம்ஸ் ஃபார் தி புக் ஆர் நியூஸ் பேப்பர் ரீடிங். பர்ச்சேஸ் சப்ளையர், த சப்ளை ப்ரொவைட் தி புக், அந்த லைப்ரரிக்கான மெட்டீரியல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது வந்து பர்ச்சேஸ் சப்ளையர்ஸ். ஓகே, ஸோ இந்த டயக்ராமை போட்டுட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து இது எழுதணும், இந்த கீழே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே. சரியா, நெக்ஸ்ட்டு யூசஸ் அண்ட் எக்ஸ்டென்ஸ் அசோசியேஷன். இங்கே வந்து நம்ம எக்ஸ்டென்ஸ் அசோசியேஷன், யூசஸ் அசோசியேஷன் பார்ப்போம். 2 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. ஓகே, ஃப்ரம் ஹியர் டு ஹியர் யூ ஹவ் டு ரைட் அண்ட் ஹியர் டு ஹியர் யூ ஹவ் டு ரைட் இட். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஸ் அசோசியேஷன் இஸ் யூஸ்ட் when we have one use case that is similar to another use case. ஒரே யூஸ் கேஸு இன்னொரு யூஸ் கேஸும் சிமிலராக இருக்கும், பட் என்னென்னா அந்த செகண்ட் சேமாக இருக்கு இல்லையா, அது ஃபர்ஸ்டோட சம்வாட் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும் ஏதாவது ஒரு வேல. ஓகே, அதுதான் வந்து எக்ஸ்டென்ஸ் அசோசியேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் யூசஸ் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா when you are describing your use case and notice that some of them have subflows in common. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு வந்து காமனாக வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயும் வந்து போத் யூஸ் கேஸ் தான், இங்கேயும் போத் யூஸ் கேஸ் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா, எக்ஸாம்பிள், checking out a book is the basic use case. This is the case that will represent what happens when all goes smoothly. Okay, however, many things can affect the flow of events. For example, the book already might be checked out or library may not have the requested book. ஒரு புக் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன பாசிபிள் வேல இருக்கும், செக் பண்ணக்குள்ள லைப்ரரி அந்த புக் வச்சுருக்க மாட்டாங்க, இல்லைனா வந்து ஆல்ரெடி வந்து யாரை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த 2 திங்கில் பாசிபிள் ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகே, therefore we cannot always perform the usual behavior associated with the given use case and need to create another use case to handle new situation. ஸோ இது வந்து இட்ஸ் நியூ சிச்சுவேஷன்றதுனால இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சப் யூஸ் கேஸ் வந்து போடுறாங்க. சிமிலராக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் கேஸில் போட்டுருந்தோம் இல்லையா, அதே தான் செகண்டுக்கும் போடுவாங்க. பட் என்ன, இந்த மாதிரி ஒரு நியூ சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சிஸ்டம் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா, அதான் எக்ஸ்டென்ஸ் அசோசியேஷன். Users association occurs when we are describing our use cases and notice that some of them have subflows on the common act. To avoid describing a subflows more than once in several use case, நம்ம என்ன பண்ணலாம், காமனாக இருக்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சிங்கிள் யூஸ் கேஸாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள், செக்கிங் லைப்ரரி கார்டு இஸ் காமன் அமோங் தி பாரோ புக் அண்ட் ரிட்டர்ன் புக் அண்ட் இன்டர் லைப்ரரி லோன் யூஸ் கேஸ். அப்போ இது சேமாக இருக்கிறதுனால இது நம்ம சிங்கிள் யூஸ் கேஸ் சப் யூஸ் கேஸாக போட்டு இதுக்கு மட்டும் ஒர்க் வந்து
ஐ மீன் எல்லா சிஸ்டமுக்கும் இருக்கிற ஒர்க்கை வந்து அந்த யூஸ் கேஸில் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. காமன் திங்கை வந்து செக்ரிகேட் பண்ணி நியூ யூஸ் கேஸை போடுறாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து யூசஸ் அசோசியேஷன். நெக்ஸ்ட்டு ஆக்டர். ஓகே, யூஸ் கேஸ் போடுறோம், ஆனால் நம்ம ஆக்டர் எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா யார் இதில் என்ன ரோல் ப்ளே பண்ணுன்றதை எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்றது மென்சி. ஸோ ஐடென்டிஃபைங் அண்ட் ஆக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இஸ் ஐடென்டிஃபைங் கிளாஸஸ், ஸ்ட்ரக்சர், அசோசியேஷன், ஆட்ரிபியூட், பிஹேவியர், இன்ஹெரிட்டன்ஸ், ஆப்ஜெக்ட். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ஆக்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஸ் கேஸ் டயக்ராம் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? The term actor represents the role of the user plays with respect to the system. ஓகேவா? ஸோ ஆக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அந்த சிஸ்டமில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா தான் நம்ம அந்த ஆக்டராக மென்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வித் டீலிங் வித் ஆக்டர் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு திங்க் அபவுட் ரோல்ஸ் ரேதர் தென் பீப்புள் ஆர் ஜாப் டைட்டில். இது ஆல்ரெடி மேலே பார்த்தோம் அந்த பாயிண்ட். யூசர் மே பிளே மோர் தென் ஒன் ரோல். ஃபார் instance, a member of the public library also may play the role of the volunteer and the help tech in the library. So two purposes they are playing. However, an actor should represent a single user in the library. Example, a member can perform the task, some of which can be done by others and others that are unique. So let's see the example. A difference between user actor papa. Sylvia can be a member or employee. மெம்பராகவும் இருக்கலாம், எம்ப்ளாயியாகவும் இருக்கலாம். அதே மாதிரி ஜாக்கி வந்து எம்ப்ளாயி ஒரு வாலண்டியராகவும் இருக்கலாம். ஸோ லிலி வந்து மெம்பராக இருக்கிறாங்க. ஸோ பர்ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சில்வியா என்ன பண்ணுறாங்க, பாரோ புக் பண்ணுறாங்க, இவங்க ஆர்டர் புக் பண்ணுறாங்க, இவங்க செக் ஐடி பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இவங்க பர்ஃபார்ம் பண்ணுறது. ஆனால் இங்கே யூசர்ஸுக்கும் ஆக்டர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எஸ், மெம்பரோட பர்பஸ் வந்து பாரோ புக் பண்ணுறது, எம்ப்ளாயியோட பர்பஸ் வந்து புக் ஆர்டர் பண்ணுறது, வாலண்டியர் வந்து ஐடி வந்து செக் பண்ணுவாங்க. ஆனால் யூசருக்கும் ஆக்டருக்கும் கேன் யூ ஃபைண்ட் டிஃப்ரென்ஸ்? வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட்? யூசருக்கும் ஆக்டருக்கும் என்ன பர்பஸ்? யூசர் வந்து என்ன மல்டிபிள் திங் வந்து மல்டிபிள் ரோல் வந்து தே கேன் பிளே, ஆனால் ஆக்டர் வந்து ஷுட் பர்ஃபார்ம் சிங்கிள் ரோல். ஓகேவா? ஸோ இதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூசர்ஸ் அண்ட் தி ஆக்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கைட்லைன்ஸ் ஃபார் ஃபைண்டிங் யூஸ் கேசஸ். So when we have defined a set of actors, it is time to describe the way they interact with the system. எப்படிலாம் interact பண்ணுவாங்க அப்படின்னா, for each actor find the task and function that the actor should be able to perform or that the system needs the actor to perform. Okay, second, name the use cases. Second, name use casesக்கு நேம் கொடுக்கறதுக்குன்னே வந்து செப்பரேட் டாபிக்கே இருக்குங்க. ஓகே, how you have to give an describe the use cases briefly by applying terms with which the user is familiar, thus makes the description less ambiguous. So use case perform பண்றதுக்கு முன்னாடி யூசரோட ஃபெமிலியர் திங் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா, ஸோ அதில் நம்ம அவங்களை அசைன் பண்ணோன்னா இது வந்து ஈஸியர் ஃபார் அஸ். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டருக்கும் அவங்க டாஸ்க் என்ன, ஃபங்க்ஷன் என்னன்றதை வந்து அவங்க என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் we have to clearly noted it. Okay, second, name of the use case பண்ணணும். third வந்து யூசருக்கு என்ன ஃபெமிலியரான திங், which are the thing they know in the system அப்படின்றது வந்து find outனா that makes the description வந்து less ambiguous. Okay, these are the guidelines for finding the use cases. Okay, next, dividing use case into packages. So each use case represents a particular scenario in the system. Yes, ஒரு யூஸ் கேஸும் அந்த சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சிஸ்டமில் என்ன லைப்ரரி மேனேஜ்மெண்ட், பேரோல்னா பேரோல் மேனேஜ்மெண்ட், அங்கங்கே என்ன ஒர்க்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து we are doing the use case. So we may model either how the system correctly works or how we want to work. அப்படின்னு அது எப்படி ஆல்ரெடி எப்படி ஒர்க் ஆகிருக்கோ அதே மாதிரியே கூட யூஸ் கேஸ் போடலாம். If not, how we want that to work அப்படின்றதுக்கும் we can make it as the use case. Typically a design is broken into package broken ஆயிருக்கும். We must narrow the focus of the scenario in our system. For example, library system, the various scenarios involves a supplier providing a books or member doing research or borrowing books. In this cases, there should be 3 separate packages. ஒன்று வந்து borrow books, ரிசர்ச் பண்ணுறவங்க, பர்ச்சேஸ் புக் பண்ணுறவங்க, இந்த மாதிரி 3 பேக்கேஜஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ மினி அப்ளிகேஷன் மே பி அசோசியேட் வித் லைப்ரரி சிஸ்டம் or one or database used to store the information. Okay, so then we will use the database to store the association. யூஸ் கேஸ் என்ன பண்ணுறாங்க, பேக்கேஜஸாக டிவைட் பண்ணுறாங்க. நம்ம லைப்ரரி மேனேஜ்மெண்ட்டில் இங்கே என்னென்ன பேக்கேஜில் டிவைட் பண்ணுறாங்கன்னா, borrow books they are dividing it
ரிசர்ச் பண்ணுவாங்களே அவங்க வந்து செப்பரேட் திங் இல்லையா. ஸோ அதனால் அவங்கள தனியாக வந்து பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் புக்குன்றது இட்ஸ் அ செப்பரேட் திங். ஓகேவா. புக் பர்ச்சேஸ் அவுட் சைடு அவங்ககிட்ட தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து செப்பரேட் பேக்கேஜ். ஸோ பேக்கேஜஸாக டிவைடிங் இட். நெக்ஸ்ட்டு நேமிங் a use case. Use case name should provide a general description of the use case function. Yes, the name should be expressed what happens actually. As like that நம்ம name கொடுக்க முடியாது. ஓகேவா. A proper name have to do it. Jacobson recommend that the name should be active, often expressed in the form of the verb or verb and the noun. Verb na borrow. ஓகேவா. borrow வந்து verb and noun யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் borrow என்ன பண்ணுறோம், புக்ஸை பண்ணுறோம். அப்போ அது noun நம்மளுக்கு. ஓகேவா. ஸோ அதனால தான் rather than verb and noun நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. Naming should be done with care. The description of the use case should be descriptive and consistent. For example, use case that describes what happens if the person deposits money into ATM machine could be named either reserve money or deposit money. Yes. And see the example. Library system can be divided into package ஓடுது. மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த பேக்கேஜ் 3 டிவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ borrow புக்ஸு, do research, purchase புக்காக 3 பேக்கேஜஸாக வந்து அவங்க டிவைட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. அப்போ நீங்கள் இந்த பேக்கேஜ் கீழே இது வந்து நம்ம போடணும். ஓகேவா. ஸோ நேமிங் யூஸ் கேஸ் வந்து ப்ராப்பர் நேம் verb and noun கூட தான் வேணும். ப்ராப்பர் நேம் இருக்கணும். ஆஸ் லைக் தட் நேம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெபாசிட் மணிக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, ATM மிஷின் குட் பி நேம் இதை என்ன பண்ணலாங்க, ரிசீவ் மணியும் பண்ணலாம், டெபாசிட் மணியும் நம்ம பண்ணலாம். இல்லை ATM மிஷினுக்கு தானே நம்ம கொடுக்குறோம். அப்போ மிஷினில் டெபாசிட் பண்ணுறோம் மணி, இல்லைன்னா வந்து மிஷின் என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணுது மணி. ஸோ திஸ் 2 நேம் கேன் பி கிவன் ஃபார் நேமிங் அ யூஸ் கேசஸ். ஓகேவா. ஓகே. இதோட நம்மளோட மாடல் 2 ஃபர்ஸ்ட் டைட்டில், தட் இஸ் யூஸ் கேஸ் மாடல் வந்து கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அனலைசிஸ் வந்து வில் see in the next session. ஓகேவா. ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் நான் நோட்ஸ் எப்படி எழுதணும்னு சொன்னது பிகினிங்லேருந்து எண்டு கொடுத்துருப்பேன் எல்லா டாப்பிக்கும். ஸோ அப்போ அதுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் யூ ஹாவ் டு ரைட் இட். ஓகே. டயக்ராம்லாம் வந்து அந்தந்த டாபிக் அண்டர் வந்து யூ ஹாவ் டு கிவ் இட் ப்ராப்பர்லி. ஓகே. தேங்க்யூ.